ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக தர்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ரெடில்ஸ்லேருந்து திருவள்ளூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது. திருவள்ளூர் வந்து ரொம்ப லாங், அங்கே போவேன்னா அதுக்கு முன்னாடியே இருக்குது. எறையூர் அம்மாஜி தர்கா தான் அது. போகிற வழியிலலாம் கடைலாம் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காதுன்னு எங்கள் பெரியப்பா சொன்னாங்க. இது வந்து நாங்கள் சின்ன வயசில் தான் போயிருக்கோம், வளர்ந்ததுக்கப்புறம் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். போகும்போது அதுக்கப்புறம் சரி ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம், எல்லாருக்குமே தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப லாங்கு, போகிற வழியில் எதுவுமே கிடைக்கலனா கொஞ்சம் கஷ்டமாயிடும், குழந்தைங்க வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீயுமே குடிச்சிட்டு அப்புறம் நேர்ச்சை அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி தர்காவுக்கு வந்துட்டோம். தர்காவுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே ஏதோ ஃபெஸ்டிவலு. அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டோம், இங்கே என்ன இன்றைக்கி இப்படி நல்லா இதுவாக இருக்கேன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இன்றைக்கி இங்கே அமாவாசை ரொம்ப நல்லா தர்காவெலாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நிறைய பேர் நேர்ந்துக்கிட்டுலாம் வந்து தங்குவாங்க. தங்குறதுக்குலாம் இங்கே இடம்லாம் ஃபஸ்ட்லாம் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ போய் பார்த்தாக்கா நிறையா தங்குறதுக்குலாம் இடம்லாம் அந்த ஓடு மாதிரி போட்டு ஓப்பன் பிளேஸ் நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மழை வந்தால் நனைகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தர்கா உள்ளே போயிட்டு நாங்கள் ஃபாத்தியா ஓதிட்டு யாசின்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓதிட்டு அப்படியே துவாலாம் கேட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் மந்த்து சந்தனக்கூடு இருக்குன்னாங்க, அதோட வீடியோ இப்போ ஆட் பண்ணுறேன். 18ஆம் தேதி இரவு கோரியம்மாஜியின் கொடியேற்று விழா நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி 5ஆம் மாதம் திங்கட்கிழமை மாலை அம்மாஜியின் சந்தன உருசு விழா நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அம்மாஜியின் அருளும் ஆசியும் பெற வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம். இதற்காக நன்கொடை தர நினைப்பவர்கள் இங்கு நன்கொடை கொடுத்து ரசீது பெற்றுக் கொள்ளவும். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் கொஞ்சம் வரும்போது கடை பார்த்தோம். டைம் ஆனதுனால சரி கிளம்பிடலாம், கொஞ்சம் வெளியுமே சுற்றி பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால நாங்கள் வெளியே கிளம்பி சுற்றி பார்க்க போயிட்டோம். கொஞ்சம் எதனா வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.